வணக்கம் நண்பர்களே. திமுக தேமுதிக கூட்டணி உருவாயிருக்கு. அதை பத்தி கொஞ்சம் பார்ப்போம். சினிமாவிலையும் சரி, தனிப்பட்ட முறையிலும் சரி, விஜயகாந்த் எனக்கு ரொம்ப பிடித்த ஒரு மனிதர். அவருடைய செயல்பாடுகள்ல நிறைய விமர்சனங்கள் வந்திருக்கு. நான் என்ன கேட்டீங்கன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியமானது இல்லை. அவருடைய பண்பு தான் முக்கியம் நினைக்கிறேன். சினிமாவில் அவரை பத்தி பேசுன நிறைய பேர்னு இல்லை, யார் எடுத்துக்கிட்டீங்கன்னாலும் அவருடைய குணநலங்களை பத்தி சிறப்பாக தான் பேசியிருக்காங்க. சினிமாவில இந்த சாப்பாடு போடுற கலாச்சாரம் மிக முக்கியமா, அனைவருக்கும் சமமா சாப்பாடு போடுற கலாச்சாரத்தை உருவாக்குனதே விஜயகாந்த் தான். விஜயகாந்துக்கு அப்புறம் தான் இப்படி ப்ரொடக்ஷன் ஒரு இண்டஸ்ட்ரியே டெவலப் ஆகி இந்த அளவுக்கு வந்துருக்கு. அதை தாண்டி நிறைய நடிகைகள் எடுத்துக்கங்க, அவரை பத்தி பார்த்து சொல்லியிருக்காங்க. முக்கியமா 2 பேரும் சொல்றேன். நளினி அவங்களும் வடிவுக்கரசி அவங்களும் அவரை பத்தி ரொம்ப திலாகச்சி பேசுவாங்க. ஏதோ ஒரு விஷயமா வடிவுக்கரசி அவங்களை பார்க்க போயிருக்காங்க. அப்ப போகும்போது இல்ல இந்த விஷயத்த நம்ம பேசிக்கலாம், நான் கொஞ்சம் மருந்து சாப்பிட்டுருக்கேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இப்படி சொல்லி கண்ணியமா நடந்துக்கிட்டாரு அப்படிங்கிறத சொன்னாங்க. அவங்கள்ட்ட மட்டும் இல்ல, யாரு போனாலும் அவங்களுக்கு தேவையானதை செஞ்சிருக்காரு அப்படின்னு தான் நம்ம பார்க்கலாம். மீடியா அவரை ஒழுங்கா நடத்தலன்னு தான் நான் நினைக்கிறேன். விஜயகாந்த் மீடியாக்காரங்களை திட்டினாரு அப்படின்னு சொல்லி அவரை கலாய்க்க ஆரம்பிச்சாங்க. பட் அவரு என்ன சொல்ல வந்தாரு அப்படிங்கறத நீங்க எடுத்துக்கணும். ஏதோ ஒரு விஷயத்துல அவர் காரி துப்பிட்டாரு அப்படின்னு இவங்க அதுல இருந்து ரொம்ப அஃபண்டா மாறினாங்க. ஆனா அவர் காரி துப்புனது அப்படி இல்லை, டைரக்டா பத்திரிகையாளர் திட்டது இல்ல. நீ ஒரு பத்திரிகையாளர் இருந்துகிட்டு இந்த மாதிரி சில்லித்தனமான கேள்வியை தொடர்ந்து எங்கிட்டயே முன்வைக்கிறீங்களே அப்படிங்கிற கோவத்துலதான் அந்த வெளிப்பாடு. அதை தாண்டி சட்டமன்றத்துல விஜயகாந்துக்கும் ஜெயலலிதாவுக்கும் நடந்த அந்த கிளாஷ்ங்கிறது ரொம்ப பெருசு. நீங்க அந்த பிரச்சனையிலுமே பாத்தீங்கன்னா அவர் ஒரு கேள்வி கேட்கிறாரு, பால்வளை பஸ் டிக்கெட் எல்லாம் ஏத்திட்டீங்களே என்னன்னு. ஆனா அவங்க என்ன பதில் சொல்லுவாங்கன்னா, உங்களால முடிஞ்ச சங்கரன் கோயில தனியா நீங்க ஜெயிச்சு பாருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த இடத்துல ஒரு புரோக் ஆவாரு. நான் உங்களுக்கு கேள்வி கேட்கிறேன், அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கன்னா அதை விட்டுட்டு சங்கரன் கோயில் ஜெயிச்சிங்க அப்படின்னு சொல்றது எந்த வகையில சரி கேட்கிறாரு. அது வழக்கமான அவரோட பாணியில கொஞ்சம் நாக்கு துருத்தி அந்த மாதிரிலாம் பண்ணா வந்திருக்கலாம். பட் அவர் ஒரு இயல்பான மனிதர், அவர் அப்படி நடந்துக்கிட்டாரு. மற்றபடி அவர் கேட்ட கேள்வியில இருந்து தப்பு இல்லை, அவங்க சொன்ன பதில் சரியானது இல்லை. அதான் உண்மை. இந்த சமூகங்கிறது ஒரு மனுஷனுடைய இதயம் என்ன, அவன் எந்த மாதிரி செயல்படுறான் அப்படிங்கறதெல்லாம் பாக்குறது தாண்டி அவன் வெளியில எப்படி வேஷம் போடுறான் அப்படிங்கறதுதான் முக்கியமா எடுத்துக்குது. அந்த பிரச்சனையிலேயே அவர் ரொம்ப நைஸா வேஷம் போட்டு போயிருந்தா நீங்க ஒரு நல்ல மனுஷன் சொல்லிருப்பீங்களான்னு? அப்படிலாம் கிடையாது. அவர் கேட்ட கேள்விதானே முக்கியம். இன்னைக்கு சமூகத்துல நீங்க டெல்லியில போய் பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லவங்களா பேசிக்கிட்டு இருக்கிறவங்க அவங்களுடைய செயல்பாடுகள் எவ்வளவு கொடூரமானதா இருக்கு அப்படின்னு புரிஞ்சுக்கலாம். டெல்லியில மட்டும் இல்ல, சட்டமன்றத்துல எடுத்துக்கலாம், இங்க வெளியிலயும் நீங்க பொது வாழ்க்கையில எடுத்துக்கலாம். ஆனா அந்த கேள்வியில என்ன நியாயம் இருந்ததா, அந்த கேள்விக்கான பதில் தானே அவங்க சொல்லியிருக்கணும். ஆனா அப்படி சொல்லல. அதுக்கப்புறம் அவருடைய டவுன்ஃபால் நிறைய இருந்தது. அதுக்கு பல்வேறு காரணங்கள், அவருடைய உடல்நிலை ஒத்துழைக்காம போச்சு. ஆனா இப்ப தேமுதிகவோட நிலைமையை பத்தி பாக்கணும்னா நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. எந்த விஷயத்த பத்தி ஒரு ஸ்டாண்டர்ட் கிடையாது. எந்த கட்சியும் அவங்க பகிர்ச்சிக்க விரும்பல. எல்லாத்துக்கும் பொதுப்படையான ஒரு பதில். ரீசெண்டா கூட 100 நாள் வேலை திட்டத்தை பத்தி பேர் மாத்திட்டாங்களே, என்ன நினைக்கிறீங்கன்னு கேட்கும் போது பேர் தானே, எதை வச்சா என்ன அப்படிங்கிறாங்க. அது ஒரு பேர் சம்பந்தப்பட்ட விஷயமா, அதுக்குள்ள எவ்வளவு அரசியல் இருக்கு, அதனால எவ்வளவு எளிய மக்கள் பாதிக்கப்படுவாங்க அப்படிங்கறத பத்தி உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கணும்ல. எடுத்துக்காட்டுக்கு பிஎம்க எடுத்துக்கிட்டீங்கன்னா அப்பா மகன் சண்டை இருக்கு. அதை தாண்டி ஒவ்வொரு விஷயத்த பத்தியும் தெளிவான அறிக்கைகள் வரும், ரொம்ப கூர்மையா அது இருக்கும். அந்த மாதிரி ஒரு கட்சிக்குன்னு ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும். நல்லதோ கெட்டதோ ஏதாவது ஒரு ஸ்டாண்ட் இருக்கணும்ல. எந்த ஸ்டாண்டுமே இல்லாத ஒரு கட்சியா இன்னைக்கு மாறி இருக்கு தேமுதிக. தர்மபுரியில விஜய பிரபாகரன் வாங்குற ஓட்டு ஒரு கவனிக்கத்தக்க ஓட்டு தான். அதை வச்சுதான் அரித்மெட்டிக் திமுக போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். எப்படி பார்த்தாலும் திமுகவுக்கு எதிர் வகையில சப்போர்ட் தான். ஒருவேளை இந்த தேர்தலில் திமுக ஜெயிச்சு மீண்டும் ஆட்சிக்கு வந்தாங்கன்னா அவங்களுடைய இது அரித்மெட்டிக் தேர்தல் அப்படின்னு தான் நான் அதை நினைக்கிறேன். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நன்றி.